பிள்ளைகளை தனிமைப்படுத்தும் போது தான் அவங்களுக்கு ஒரு விரக்தி, ஒரு தனிமை அவர்களை தாக்குறது. இதுக்கு முதன்மையான காரணம் பெற்றோர்கள் தான். அதுக்கடுத்து சமுதாயம். பெற்றோர்கள் வேலை போவதனால இது கவனிக்க முடியல. அதுக்கு அடுத்தது சமுதாயம் பார்த்திங்கன்னா, பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒற்றுமை எங்கே கிடைக்குன்னா, ஒரு விளையாட்டு திடலில் தான் கிடைக்கும். அந்த விளையாட்டு திடல்களை இப்போ முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு தேவையான இடங்களே இப்போ கிடையாது. பிள்ளைகளை மாலை நேரத்தில் விளையாட விடணும். அவர்களுக்கு தேவையான ஒரு கலந்துரையாடல் அவர்களுக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆரோக்கியமான உடலும் ஒரு ஆரோக்கியமான மனமும் தான் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும். அடுத்த கட்டம் போனால்தான் அவங்களுக்கு என்ன அடுத்தது கற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை கணக்கில் கொண்டு அரசு பள்ளிகளும் நடந்தால் பிள்ளைகள் முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதற்கு அரசு பள்ளிகளும் மற்றும் அதனை நடத்தும் அமைச்சர்களும் தான் அதிகமாக சிந்திக்கணும். அதற்கான அதிகமான அக்கறை எடுக்கணும். மாணவர்கள் அவரவர்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. படிக்கிற பிள்ளைங்க அதிகமாக படிச்சுக்கிட்டு தான் இருக்குது. மேலே பணிச்சுமைகளையும் பாடச்சுமைகளும் சுமத்துவதை விட்டுவிட்டு பிள்ளைகளுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்திற்கு முதன்மையான கட்டங்களை எடுத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நன்றி.